ஹை, வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒருத்தர் உங்களை பார்க்குறதுக்காக நேற்று வந்திருந்தாரு. அப்போ நீங்கள் இல்லை. இன்றைக்கி நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, இங்கே கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ். லாஸ்ட் ஆப்ஷனும் க்ரீன் கலரில் இருக்குது, பட் அது ராங். ஏன்னா அதில் பாருங்களேன், வென் வில் யூ கம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் இனிமேல் நடக்க போகுது. நேற்று எப்போ வந்த அப்படின்னு தான் கேள்வி இருக்கணும், எப்போ நீ வருவ அப்படின்னு கேட்க தேவையில்லை. ஸோ வென் டிட் யூ கம் எஸ்டர்டே, நேற்று எப்போ வந்த. ஒய் டிட் யூ கம் எஸ்டர்டே, எதுக்காக நேற்று வந்த. ஸோ இந்த 2 கேள்விகளும் இந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஒன்றை பற்றி நீங்கள் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முடிவு எடுக்கலை, இதை இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறது? கீழே இருக்கிற 5 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஐ கம் டு ஏ கன்க்ளூஷன் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இது ராங். ஐ ஹாவ் நாட் அட் டிசைடட், நான் இன்னும் முடிவு பண்ணல, அது கரெக்ட். வி ஹாவ் டிசைடட் டு கிவ், இது இந்த சுச்சுவேஷனுக்கு நாட் ரிலேட்டட். ஐ கேனாட் டேக் எனி டெசிஷன், என்னால் டெசிஷன் எடுக்க முடியலை. இட் இஸ் டிஃபிகல்ட் டு டேக் எ டெசிஷன், டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுக்கப்படுது, அவரால் அந்த வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருது. கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ ஹாவ் அ டவுட் வெதர் ஹீ கேன் டூ தட் ஆர் நாட். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அவரால் அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஐ டு நாட் நோ தேட் ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு கிவ் தட் ஒர்க். அவர் அந்த வேலையை செய்வாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ தட் ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு கிவ் தட் ஒர்க். அந்த வேலையை அவர் கொடுத்துருக்கீங்க, சரியான பர்சன் அப்படின்னு, அது எனக்கு தெரியல. அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஐ கேன் சே தட் ஹீ கேன் டூ, அவரால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன், இது வந்து ராங். எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலை சீக்கிரம் முடியும், இதை எல்லார்ட்டையும் நீங்கள் சொல்லணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே, அடுத்தது பாருங்களேன். இஃப் வி டூ தட் ஒர்க் செப்பரேட்லி வி கேனாட் கம்ப்ளீட் இயர்லியர். தனித்தனியாக பண்ணோன்னா நம்மளால் வேலையை முடிக்க முடியாது. கம்பைன் அண்ட் ஒர்க் டுகெதர், எல்லோரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். வி கேன் ஃபினிஷ் த ஒர்க் ஃபாஸ்ட், வேகமாக வேலையை முடிக்கலாம். வி ஷேர் திஸ் ஒர்க் அண்ட் வி கேன் ஃபினிஷ் ஃபாஸ்ட், ஷேர் பண்ணிட்டோன்னா வேகமாக முடிக்கலாம். யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், இதை நீங்கள் சொல்லணும். ஓகே, 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5 ஆப்ஷன்ஸில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. செகண்ட் ஆப்ஷனை தவிர மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். ஐ கேனாட் டூ திஸ் ஒர்க் வித்தவுட் எனி ஹெல்ப், என்னால் ஹெல்ப் இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. ஹெல்ப் மீ டு டூ திஸ் ஒர்க், இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. எனக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். ஐ வாண்ட் ஏ ஹெல்ப் டு டூ திஸ் ஒர்க், எனக்கு ஒரு உதவி தேவை இந்த வேலையை செய்வதற்கு. வித்தவுட் ஹெல்ப், உதவி இல்லாமல், ஐ கேனாட் டூ, என்னால் செய்ய முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராங். காலேஜுக்கு இந்த பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு கேட்கணும். ஸோ 4 ஆப்ஷன்ஸில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட்? 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். இப்போ எல்லாமே வேர்பல் கொஸ்டின்ஸ், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். விச் பஸ் கோஸ் டு காலேஜ், இந்த மாதிரி கேட்கலாம். டபிள்யூஹெச் கொஸ்டின்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வேர்பல் கொஸ்டின்ஸ். இந்த வேர்பல் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வேர்பல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓ, கேன் ஐ போர்ட் திஸ் பஸ் ஃபார் காலேஜ்? டஸ் திஸ் பஸ் கோ டு காலேஜ்? இந்த பஸ் காலேஜுக்கு போதா? இஸ் திஸ் பஸ் போர்டிங் டு காலேஜ்? இஸ் த டெஸ்டினேஷன் ஆஃப் திஸ் பஸ் காலேஜ்? வேர்பல் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு நேரமாகும் இந்த சமையலை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதை எப்படி நீங்கள் கேட்பீங்க? ஓகே, இந்த சமையல் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தட் இஸ் ராங். எத்தனை முறை, எத்தனை தடவை அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, அடுத்தது பாருங்களேன். அடுத்த 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். ஹவு லாங் இட் வில் டேக். ஸோ எல்லாத்துலேயுமே வில் இருக்கா? இப்போ வில் இருந்தால் என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் ஆகும், ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம். அதனால் வில் வந்திருக்கு. ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட் குக்கிங். வாட் வில் பி த குக்கிங் ஹவர்ஸ். HOURS, ஹவர்ஸ் அப்படின்னு வாசிக்கக்கூடாது, ஆர்ஸ் அப்படின்னு இந்த ஆ சவுண்டு தான் வரணும். ஆர்ஸ். ஹவு லாங் வில் யூ குக். எவ்வளோ நேரம் நீ குக் பண்ணுவ. ஹவு லாங் வில் யூ குக். ஸோ இந்த லாஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட். எந்த வேலைனாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ எப்படி சொல்லுவீங்க? இங்கே கீழே 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 5 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஐ பிளான்ட் அண்ட் கம்ப்ளீட்டட். நான் பிளான் பண்ணேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அது நம்ம சொல்ல போகிறதில்ல. எதுவாக இருந்தாலும் முதல்ல திட்டமிடணும், பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போனோம். ஸோ இட் இஸ் குட் டு பிளான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆப்ஷன் இது கரெக்டு. இஃப் வி பிளான் ஃபர்ஸ்ட் வி கேன் ஈஸிலி எக்ஸிக்யூட். அதை செயல்படுத்தலாம். முதல்ல பிளான் பண்ணணும், அதை ஈஸியாக செயல்படுத்தலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிளான் ஃபர்ஸ்ட். முதல்ல பிளான் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிளான் ஃபர்ஸ்ட். பிளான் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிளான் பண்ணுங்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தான் மிக முக்கியம். அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னா ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் த லாஸ்ட் ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், கேர்ஃபுல்லி டூ த ஒர்க். கவனமாக அந்த வேலையை செய், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸே இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பற்றி எதுவுமே இல்லை. அடுத்து டூயிங் த ஒர்க் கேர்லெஸ்லி இஸ் வேஸ்ட். கவனம் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தான் மிக முக்கியம். அப்போ டேக்கிங் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரெயினை பிடிக்கணும், ஆனால் அவர் லேட்டாக ஜங்ஷனுக்கு போகிறாரு, அதனால ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார். அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். நீ லேட்டாக போயிட்ட, அதனால் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லணும். நீங்கள் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இஃப் யூ வென்ட் ஃபாஸ்ட் யூ வுட் கேட்ச் த ட்ரெயின். அடுத்து, ஆல்வேஸ் கோ ஃபாஸ்ட் டு கேட்ச் த ட்ரெயின். இட் இஸ் குட் டு பி இன் ரயில்வே ஜங்ஷன் பிஃபோர் த ட்ரெயின் அரைவ்ஸ். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஒன், இல்லைனா 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். இந்த மாதிரி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.